தொழில்நுட்பங்களோட வளர்ச்சி அதிகமாகிக்கிட்டு இருக்கிற இதே காலகட்டத்துல தான், அதே தொழில்நுட்பத்த பயன்படுத்தி நூதன முறையில நடைபெறக்கூடிய மோசடிகளும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு சம்பவம் தான் கோவையில நடந்திருக்கு. கோவையில இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் எப்பவும் போல காலையில வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போனதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு அழைப்பு வருது. வீட்டோட உரிமையாளர் அழைச்சு உடனடியா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது, அவங்க வீட்ல இருக்கக்கூடிய 60 சவரன் நகை, ரொக்க பணம் எல்லாத்தையும் வீட்டினுடைய கதவ உடைச்சு திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதற்கு பிறகு அந்த தம்பதிகள் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்டும் குடுத்திருக்காங்க. காவல்துறையினர் அந்த இடத்துக்கு வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு சிசிடிவி காட்சியில பார்க்குறாங்க. ஆனா அந்த கொள்ளையர்கள் ஹெல்மெட் போட்டிருந்ததால அவங்களுடைய முகம் சரியா தெரியல. அவங்க வந்த காரினுடைய நம்பர வச்சு தேடி பார்க்கும்போது, அது போலியான எண் அப்படின்னு தெரிய வருது. அதற்கு பிறகு சிசிடிவில அந்த ஏரியால பார்க்கும்போது, நெறைய இடங்களுக்கு அந்த கார் போறதும், வர்றதுமா இருக்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறமா அந்த எண் எந்தெந்த டவர்லலாம் போயிருக்கு அப்படின்னு ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது, ஒரே ஏரியால ரொம்ப நேரம் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதற்கு பிறகு அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்க்கும்போது, திருடுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு கடையில போய் வாங்கியிருக்காங்க. அந்த கடையினுடைய சிசிடிவில இந்த 2 கொள்ளையர்களினுடைய முகமும் பதிவாயிருக்கு. அத வச்சு தேடி தான் அவங்க 2 பேரையும் காவல்துறையினர் கைதும் பண்றாங்க. அந்த 2 பேர் மேல ஏற்கனவே நெறைய வழக்குகளும் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த விசாரணையில எப்படி திருடுனாங்க அப்படின்னு இவங்க குடுத்த அந்த வாக்குமூலத்துல தான் நெறைய அதிர்ச்சியான தகவல்கள் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த 2 திருடர்களும் அந்த தம்பதிய ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் கடை வச்சிருந்திருக்காங்க. 2 பேரும் தனித்தனியா 2 வண்டியும் வச்சிருந்திருக்காங்க. எப்ப கடைக்கு போவாங்க, எவ்வளவு நேரம் கடையில இருப்பாங்க, வீட்டுக்கு எப்ப வருவாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் தான் அந்த தம்பதிகள் 2 பேரினுடைய 2 வண்டியிலயுமே மேக்னெட்டிக் ஜிபிஎஸ்ஸ பொருத்தி அவங்க கடையில இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, வீட்ல ஆள் இல்ல அப்படின்றத கண்டுபிடிச்சு, வீட்டுக்கு போய் அந்த திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதுல இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, தங்களுடைய வண்டியில இந்த மேக்னெட்டிக் ஜிபிஎஸ் பொருத்தி இருந்த விஷயமே காவல்துறை விசாரணைக்கு பிறகு தான் இந்த தம்பதிகளுக்கே தெரிய வந்திருக்கு. தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது, அவசியமானதும் கூட. ஆனா, இதே தொழில்நுட்பத்தால ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான நவீன மோசடிகள தடுக்கிறதுக்கு அரசாங்கமும் பொதுமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வ குடுக்கணும். பொதுமக்களும் விழிப்புணர்வோட இருக்கணும்.